ராதே கிருஷ்ணா. தாராசுரம் கோவில், அங்கே படி ஏற வழி, இங்கெல்லாம் அப்படி ஃபுல்லாக மண்டபம். இந்த இடத்துல அழகாக ஒரு சிற்பம். இப்போ இப்படி பாருங்க, அழகாக யானையுடைய கால், உடம்பு, வால் அப்படியே பாருங்கள். இந்த யானையினுடைய மஸ்தகம், அதோடைய தந்தம், அதனுடைய அழகான கண், துதிக்க ஆச்சா. இந்த பக்கம் பாருங்க, நந்தி, அதோட வால், உடம்புல மணி. இங்கே பார்த்தா நந்தியினுடைய திமில், அதனுடைய கொம்பு, அதனுடைய காது, கண், அதனுடைய வாய். இப்படி பார்க்கும் பொழுது அழகாக நந்தி. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி இருக்கும், இந்த பக்கம் இப்படி மட்டும் பார்த்தோம்னா இது நந்தி ஆகிடும். திருப்பி இப்படி பார்க்கும்பொழுது யானை ஆகிடும். அது எங்கே யார் பார்க்க போகிறான்லாம் கிடையாது, இதோட சைஸ் இவ்வளோ தான். ஆனால் இத்தனை விசேஷமாக அந்த சிற்பக்கலைஞருடைய ஸ்ரத்தை, அதில் அந்த யானையினுடைய உடம்பு, அதோட கால், அதோட காது, அது இந்த பக்கம் வரும்பொழுது இப்படி, அந்த பக்கம் வரும்பொழுது, அதாவது இப்படி பார்க்கும்பொழுது நந்தியினுடைய கொம்பு, இந்த பக்கம் பார்த்தா யானையினுடைய தந்தம், யானையினுடைய துதிக்கை, ஆனால் அந்த பக்கம் பார்த்தா நந்தியினுடைய திமில். இப்படி ஒரே சிற்பத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்து எத்தனை ஒரு க்ரியேட்டிவிட்டி சொல்கிறோம் இல்லையா, க்ரியேட்டிவிட்டின்னு இதெல்லாம் கொட்டி கிடக்குது. இங்கெல்லாம் சின்ன சின்ன சைஸ்லலாம் சிற்பங்கள், ஒன்றுத்தை கூட விடலவா. எதை காட்டுறது எதை விடுறதுன்னு கூட எனக்கு தெரியல. இந்த இடத்துல இத்தினூண்டு என் கை சைஸ் தான், விரல் சைஸ் பாருங்க. இந்த இடத்துல இப்படி எவ்வளவு அழகு. இங்கே ஒரு கிருஷ்ணனும் ராதையுமா. குண்டோதரன். எத்தனை அழகான ஒரு கோவில், வில்வ மரம், கிளீன் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் பார்க்கறதுக்கு நான் பொறுமையாக வந்து ரசிக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த பாருங்க, இந்த கீழெல்லாம், மேலெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் ரிஷி, பிச்சாடனர், எப்படி இருக்க பாருங்க. தாராசுரம் ஐராவதேஸ்வரருடைய கோவில். இந்த கேரளாட்ட வீடுகள்லாம் உட்டில் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மேலே டிசைன் கல்லில் பண்ணி வச்சுருக்கா, அப்படி சன்ஷேட் மாதிரி. எல்லாமே ஸ்டோன் ஸ்ட்ரக்சர். இங்கே கேரளாவில் பார்த்துருப்போம் இல்லையா, உட்டன் ஸ்ட்ரக்சர், இங்கே ஸ்டோன் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் மேலெல்லாம் ஹெர்பல் பெயிண்டிங். இது கலர் கலராக இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பண்ணியிருக்கக்கூடிய ஹெர்பல் பெயிண்டிங். இவ்வளோ வருஷம் கழிஞ்சு கூட நிறைய இடங்களில் போயாச்சு, ஆனாலும் அத்தனை அழகாக இருக்குது. என்ன கோவில் பாருங்க, அமைதியாக, அசாத்தியம். கட்டாயம் நீங்களாம் வந்து பார்க்கணும் இது. ராதே கிருஷ்ணா.